எதுக்குச்சு புரியல புரியல புரியல. அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க ஒரு பிடிச்சிருக்கோம் அவங்கள்ட்ட, அவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். அது சமாளிச்சிருவோம். இதெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வோம். எல்லாத்தையும் நிறுத்தப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத ஒன்று சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா? அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதம் கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், இது கட்டணம் இல்லாம பயணம் பண்ணாங்கல்ல, அது ஒரு பெரிய திட்டம். ஒரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதை பண்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதனால தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 230 நிச்சயமா இதே அறிவாளத்தில் எல்லாரும் அடித்து சந்திப்பேன்.